எந்த விதமான கூச்சமும் இல்லாம ரோட்ல ஒரு அழகான பொம்பளை தூக்கிட்டு போற அளவுக்கு இந்த மாதிரி இவனை கண்டு எல்லாம் விருண்டோடுகிற அளவுக்கு பொம்பளையில இருந்து தண்ணியில இருந்து எல்லா விதமான, அதாவது இவன் செய்யாத பாவம் ஏதாச்சும் இருக்குமா என்று பட்டிமன்றம் நடத்துற அளவுக்கு இவனுடைய ஆட்சி ரொம்ப கொடூரமானதாகவும் ரொம்ப அநியாயமான ஆட்சியாகவும் இருக்கிறது. இதை பார்த்துட்டு அதே உமையாக்கள் கோத்திரத்தை சேர்ந்தவர்களையே அந்த வலீத் இருந்தார்ல, வலீதுடைய மகன் யசீத் இருக்கார் பாருங்க, அவரே ஒரு படை திரட்டி அவனை கொள்றார். யார ஜனாதிபதி என்று ஆக்கி இருக்கிறோமோ, அதாவது இப்ப ஆட்சியில் இருக்கிறது யசீதுடைய மகன் வலீது, வலீதுடைய மகன் யசீத் ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி நம்ம குடும்பத்து பேரை கெடுக்கிறானே அப்படின்னு சொல்லி அவர் படை திரட்டிட்டு ஒரே வருஷத்துல அவர் நல்ல ஆள். இவர் இந்த ஆள் யாரு, வலீதுடைய மகன் யசீத், மூணாவது யசீத் ஆட்சிக்கு வர்றார். முதல் யசீத் மாவியாவுடைய மகன் யசீது, இரண்டாவது யசீத் அப்துல் மலிக்குடைய மகன் யசீது, இன்னொன்னு அப்துல் மலிக்குடைய பேரன் யசீத். அப்ப இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மூணாவது ஆட்சியாளர் யார் வர்றார், இந்த யசீத் ஆட்சிக்கு வர்றார். இந்த யசீத் எப்படி ஆட்சிக்கு வர்றாரு, தன்னுடைய சித்தப்பா மகன் தம்பியா அண்ணனையும் அவரை படை திரட்டி கொலை பண்ணிட்டு இவனை ஆட்சியில வைக்க நாடு உருப்படாது அப்படின்னு சொல்லி படை திரட்டிக்கிட்டு அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளேயே வைங்களேன், அண்ணன் தம்பிக்குள்ளேயே இப்ப சண்டை தான், சித்தப்பா மக பெரியத்த மக்கள் மத்தியில சண்டை இவர் 126ல ஆளை காலி பண்ணி ஒரு வருஷத்துல காலி பண்ணிவிட்டு இவர் ஆட்சியை கைப்பற்றி கொள்கிறார் 126ல. ஆனால் இவர் அப்படியே நேர் மாற்றம், இன்னொரு உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லலாம். ஆனால் இவர் 6 மாசத்துல மூத்தா போயிட்டார். அதனால அவர் என்ன செஞ்சார் என்பதெல்லாம் அவர் தீனுக்காகத்தான் சண்டை போடுறார், தீனுக்காக இந்த மாதிரி மார்க்கத்தை கெடுக்கிறான என்பதற்காகத்தான் படை திரட்டிட்டு அந்த ஆளை நீக்கிறார். இவர் ரொம்ப சாலிகான ஒரு நல்ல மனிதராக இருந்தார் இந்த யசீது. ஆனாலும் இதே ஆண்டிலே என்ன செஞ்சார், அவரு மரணித்து விடுகிறார். 126 வரைக்கும் இவருடைய இது ஓடி போயிடுகிறது. 126க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, வலீதுடைய இன்னொரு மகன் இப்ராஹிம் என்பவர், வலீதுடைய யசீத் இருக்கார்ல, இவருடைய பிரதர், இந்த யசீத் இருக்கார், இவர் இறந்த உடனே இவருடைய தம்பி என்ன செய்யறாரு, தம்பியா இருப்பாரு, சகோதரர், அவருடைய சகோதரர் ஆட்சிக்கு வர்றார் 126ல. 126ல ஆட்சிக்கு வந்த உடனே இவருக்கு எதிராக, இவர் கொஞ்ச நாள் நல்லதான் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவருக்கு எதிராக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த குடும்பத்திலிருந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த அப்துல் மலிக் வாரிசு இல்லாம இன்னொரு மருமான் ஒருத்தர் இருந்தார். இந்த மருவான் யாருன்னு கேட்டா மருவான் இப்னு முகமது. அந்த அந்த பனு உமையாவுல இவர் 4வது தலைமுறையில் வரக்கூடியவர். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஆசர்பைஜான்ங்கிற ஊர், ஆசர்பைஜான்ங்கிறது இப்ப ரஷ்யாவுல சோவியத்துல இருந்து பின்னாடி பிரிஞ்சு இப்ப தனி நாடாக இருக்கிறது. இந்த அசர்பைஜான்ங்கிற ஆர்மீனியன் சொல்றாங்க இல்லையா, அசர்பைஜான் அர்மீனியாங்கிற நாட்டில் இவரை கவர்னரா போட்டிருந்தாங்க. இந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, அந்த யசீத போய் வலீத போய் கொலை பண்ணார்ல, யசீதுங்கிறவர் போய் தம்பிய கொண்டுட்டு ஆட்சியை கைப்பற்றினார்ல, அதுக்கு நான் பழி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு படை எடுத்துக்கிட்டு அவர் இறந்துட்டாருங்கிற செய்தியை கேள்விப்பட்டவுன அவருடைய தம்பி இப்ராஹிம் ஆட்சி பண்றாரு இல்லையா, அவருக்கு எதிராக படை திரட்டிக்கிட்டு பயங்கரமான கூட்டத்தோட என்ன செய்யறாருன்னு கேட்டா, மனமடன்னு ஆட்சி அவர் கைப்பற்றிக்கிறார். ஒரு பெரிய ஜனாதிபதியுடைய கையில இருந்த ஒரு ஆட்சியை அர்மீனியாவில இருந்து ஒரு கூட்டம் திரட்டி, அவ்வளவு பலவீனமா இருக்கிறது, என்ன செய்யறார், அவர் கையில ஆட்சி எடுத்துக் கொள்கிறார். எடுத்துக்கொண்டு இவருடைய ஆட்சியில தான் மறுபடியும் பலவிதமான குழப்பங்கள்லாம் ஏற்படுகிறது. இவருக்கு எதிராக நிறைய பேர் புரட்சி பண்றாங்க. கடைசியில இவருடைய கை ஓங்கி கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியான கட்டத்தில் தான் இந்த ஷியாக்களுடைய தாக்கம் அதிகமா போயிட்டு இருக்கு. எப்படி அதிகமா போகுது, அதுல அப்துல்லா இப்னு அப்பாஸ் இருக்காங்க இல்லையா, இப்னு அப்பாஸ் சொல்லுவோம்ல, அவங்களுடைய மகன் அப்பாஸுடைய மகன் அப்துல்லாவை தான் நம்ம இப்னு அப்பாஸ் சொல்லுவோம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் என்ன செய்வோம், இப்னு அப்பாஸ் சொல்லுவோம். அந்த அப்துல்லாவுடைய மகன் முகமது, அந்த முகமது என்பவர் தான் என்ன செய்யறாரு, இப்னு அப்பாஸுடைய மகன் இந்த சிந்தனை விதைக்கிறார். நம்ம குடும்பத்துக்கு தான் ஆட்சி வரணும், நம்ம குடும்பத்துக்கு ஆட்சி வரணும், மக்கள் கருத்தை அதை திரட்டுறாரு. எப்படி நீங்க எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம் தானே ஆட்சியில் இருக்கணும், இவங்க எல்லாம் யாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உள்ள அந்த அந்தஸ்து தட்டி பறிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அகல பைத்துனா நாங்க தான் தனி படைப்பு மாதிரி என்ன செய்யறாரு, ஒரு சித்தாந்தத்தை விதைத்துக் கொண்டே வருகிறார் முகமதுங்கிறவர். இவரை இமாம் என்று அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சியாக்கள் என்ன செய்வாங்க, இமாம், நம்முடைய இமாம் அவர் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த விஷயத்துல சீரியஸாக இறங்கினவர் அவர் இறங்கி இந்த சிந்தனை விதைச்சுக்கிட்டு அவர் மூத்த போயிடுறாரு. அவர் மூத்த பிறகு அவருடைய மகன் இப்ராஹிம் என்பவர் இந்த கொள்கையை கையில் எடுத்துக்கொண்டு அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்ராஹிம் என்பவர் யாருன்னு கேட்டா இப்னு அப்பாஸுடைய பேரன். இப்னு அப்பாஸ் நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு சஹாபி, அவருடைய நேரடி பேரன் யாரு, இப்ராஹிம் என்பவர். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா,
இந்த ரசூல்லா குடும்பத்துக்கு ஆட்சி வரணும், எங்களுக்கு வரணுங்கிறார். ரசூல்லாவுடைய குடும்பத்துக்கு ஆட்சி வரணும் என்று சொல்லி ரசூல்லாவுடைய குடும்பத்தாரை இறங்கினாலும் ஜெயிக்க இயலாது. அது நம்பர் ரொம்ப கம்மி. ஒரு மனிதனுடைய குடும்பம் எவ்வளவு இருக்கு? ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதர் தனியா இருந்தாலும் அவங்களுடைய குடும்பம் எடுத்தா எவ்வளவு பேர் இருப்பாங்க? அப்ப ரசூல்லா குடும்பம் தான் ஆட்சிக்கு வரணும்னு வர்றதா இருந்தா அது மற்றவங்க சரி காரணம். ரசூல்லா குடும்பம் மட்டும் நினைச்சு ஆட்சிக்கு வர இயலாது. அந்த கருத்தை உருவாக்குனாதான் நம்ம ஜெயிக்க முடியும். என்ன பண்றாருன்னு கேட்டா ஒவ்வொரு இடங்கள்லையும் பயான் பண்ணி 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 ரசூல்லாவுடைய குடும்பத்தாருக்கு தான் தகுதியானவங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்க மதிக்கணும், அவங்க மேல முகபத் வைக்கணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி புகழ்ந்து பேசுவது, பேசிட்டு என்ன பண்றது? அதனால் அவங்களுடைய குடும்பத்தாரை எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும், எங்களுக்கு பின்னாடி அணிவகுத்து வரணும், எங்கள்கிட்ட நீங்க உறுதிமொழி வாங்கிக்கிறணும், நாங்க சொல்றதை கேட்கணும்னு சொல்லி இவர் அற்புதமா காயை நகர்த்துறார். இந்த இப்ராஹிம் என்பவர் என்ன செய்யறாரு? இவர் தான் இந்த உமையாக்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுறார். முடிவு கட்டி மறுபடியும் ஷியாக்களுடைய ஆளுகையின் கீழே அந்த சிந்தனை உடையவருடைய கையில மொத்த நாடு மாறுகிறது. அதுக்கு தூணாகவும் அதுக்கு மூளையாகவும் இருந்தவர் யாரு? இப்னு அப்பாஸுடைய பேரன் இப்ராஹிம் என்பவர். இவர் என்ன பண்றாரு? மக்களை மனோ ரீதியாக அவங்களை சரிப்படுத்தணும். என்ன சரிப்படுத்தணும்? உமையாக்கள் ஆட்சிக்கு வர முடியாது, ரசூல்லா குடும்பம் தான் ஆட்சிக்கு வரணும். ரசூல்லா ஆம்பளை பொம்பளை எல்லாரும் பேசுற அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு கருத்தை விதைத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா கணிசமான பேரை உருவாக்கிறார். எந்த அளவுக்கு உருவாக்குறாருன்னு கேட்டா அரபுகளை விட இவர்கிட்ட ரொம்ப மாட்டிக்கொண்டவர்கள் சேர்ந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்சி மொழி பேசக்கூடிய அஜமிகள், பாரசீகர்கள். அதனால பாரசீகம் இன்னைக்கு வரைக்கும் என்னவா இருக்கு? ஷியாவா இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா இவருக்கு சீடர்களாக நிறைய வாய்ச்சது யாருன்னு கேட்டா பாரசீக மொழி பேசக்கூடியவர்கள் தான் வாய்ச்சார்கள். அதுல ஒரு ஆள் குராசான் பாரசீகத்தெல்லாம் இருக்குது. பாரசீகம்னா இப்ப ஆப்கான்ல இருக்கிறது. அன்னைக்கு ஆப்கான் பாரசீகம்லாம் ஒன்னா இருந்துச்சு. அந்த பாரசீகம் தான் ஈரான். பாரசீகம் தான் ஈரானுக்கு பேரு. அன்றைக்கு உள்ள ஈரான்ல இந்த ஆப்கான் சேர்ந்து இருந்தது. அந்த ஈரான்ல இருந்த குராசான்ங்கிற பகுதியை சேர்ந்த அபு முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு ஆள் இவர் கிடைக்கிறார். இவர் எப்படி ஆள்னு கேட்ட அபு முஸ்லிம் என்பவர் பயங்கர கில்லாடி. கில்லாடினா இன்னொரு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு சொல்லுங்களேன். கில்லாடின்னு சொன்னால் அந்த கில்லாடி இன்னொரு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். எப்படி வரலாற்றில் கேட்பாங்கன்னா அபு முஸ்லிம் ஹஜ்ஜாஜ் இந்த ரெண்டுல யார் மகா கெட்டவன் கேள்வி கேட்பாங்க. இந்த அபு முஸ்லிம் பத்தி எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா அபு முஸ்லிம் ரொம்ப கெட்டவரா, ஹஜ்ஜாஜ் ரொம்ப கெட்டவரா என்று பட்டிமன்றம் நடத்துற அளவுக்கு ரொம்ப பயங்கரமான அவ்வளவு கிரிமினல் வேலையும் தெரிஞ்சவர், வியூகம் தெரிஞ்சவர், தாட்சணியம் பார்க்காதவர், எதிரிகளை கருவறுக்கிறது, காரணம் இல்லாம கொள்றது, அவரை பேரை கேட்டால் நடுங்கணுங்கிற அளவுல ஆக்குறது, வாட்ட சாட்டமான உடல், திடகாத்திரமான ஒரு பயிற்சி, அதே மாதிரி மூளை, பயங்கரமான மூளை, திட்டம் வகுக்கிறல, இந்த மாதிரியான ஒரு ஆள் இப்ராஹிம் கிடைக்கிறார். அவரை பயன்படுத்தி கொண்டு நீ ஒரு படைய மிலிட்டரியை உண்டாக்கு, நீ என்ன செய்ய, எதுக்கும் தயாராகக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்குன்ற உடனே இந்த அபு முஸ்லிம் என்ன பண்றாருன்னு கேட்டா ஒரு பெரிய ஒரு படையை எல்லா விதமான பயிற்சிகளும் கொடுத்து உள்ளுக்குள்ளே உருவாக்குறாங்க. உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலைகள். ஒவ்வொரு ஊரா போய் போவது, அங்கிட்டு 10 பேர் பிடிக்கிறது, இங்கிட்டு 10 பேர் பிடிக்கிறது, அதை இவர் ட்ரைனிங் கொடுக்கிறது. நல்ல ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு? அபு முஸ்லிம் என்றால். இவரை கரெக்ட் பண்ணி திடீர்னு என்ன பண்றாருன்னு கேட்டா நீ குராசானுக்கு போய், இப்ப குராசான்ல உன் ஊருக்கு பகுதிக்கு போய் டக்குன்னு அங்க உள்ள ஆட்சி கைப்பற்று. இந்த ஆட்கள்லாம் திரட்டிக்கிட்டு போய் அங்கே இருந்து வருவோம், அரபிகள் வர வேணாம், அரபிகள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா குரான் அரபில இருக்கிறதுனால அவங்க அந்த ஜாதி இன்னும் அதெல்லாம் இல்லைன்னு மக்களுக்கு விலகி போயிடும். பார்சி மொழியில் உள்ளவங்களுக்கு இந்த பாரம்பரியத்தை நம்பக்கூடியவங்க அஜமிகள் தான் நமக்கு இப்ப ஈஸியா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அஜமின்னு அரபி மொழி பேசாதவங்க, அரபு மொழி பேசுறவங்க நமக்கு இப்ப சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். அதனால என்ன பண்ணணும், குராசான்ல போய் அந்த மக்கள்கிட்ட இந்த கருத்தை விதைச்சு மக்களை வென்றெடுக்கணும், திடீர்னு அட்டாக் பண்ணணும்.